எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா நாமயோகம், யோகி மற்றும் அவயோகி. மொத்தம் 27 நாமயோகங்கள் இருக்குது. ஒவ்வொரு நாமயோகத்துக்கும் யோகி கிரகம், அவயோகி கிரகம் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதை ஒரு லிஸ்ட்டாக ஷார்ட்டாக நான் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா யோகி கிரகம் யார், அவயோகி கிரகம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்கள் ஜாதகத்தில் அவங்க எப்படி வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த யோகி அவயோகி எப்படி வேலை செய்யுதுங்கிறத தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு நாமயோகத்துக்கு எந்த கிரகம் யோகியாக வருது, எந்த கிரகம் அவயோகியாக வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அதிகண்டம், வஜ்ரம், சுப்பிரம், இந்த 3 நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யோகி கிரகம் சந்திரன், அவயோகி கிரகம் புதன். சுகர்மம், சித்தி, பிராமியம், இந்த 3 நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யோகி கிரகமாக வருது செவ்வாய், அவயோகி கிரகமாக வருது கேது. திருதி, ஐந்திரம், வேதி பாதம், இந்த 3 நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு யோக கிரகம் ராகு, அவயோக கிரகம் சுக்கிரன். சூலம், வரியான், வைத்திருதி, இந்த 3 நாமயோகங்களில் நீங்கள் எந்த நாமயோகத்தில் பிறந்தாலுமே உங்களுக்கு யோகி கிரகமாக வருது குரு, அவயோகி கிரகமாக வருது சூரியன். ஆயுஷ்மான், துருவம், சித்தம், இந்த 3 நாமயோகத்தில் யார் பிறந்தாலுமே யோக கிரகமாக வருது கேது, அவயோகியாக வருது ராகு. அடுத்த பாட்டில் மீதி இருக்கக்கூடிய நாமயோகங்களை நம்ம பார்ப்போம். இதில் விஸ்கம்பம், பரிகம், கண்டம், இந்த 3 நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு யோகி சனி, அவயோகி சந்திரன். சிவம், விருத்தி, பிரீத்தி, இந்த 3 நாமயோகங்களை பிறந்தவங்களுக்கு புதன் யோகியாகவும் செவ்வாய் அவயோகியாகவும் வருவார். சௌபாகியம், வியாகாதம், சாத்தியம், இந்த 3 நாமயோகங்களை பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் யோகியாகவும் குரு அவயோகியாகவும் வருவார். சோபனம், ஹர்ஷனம், சுபம், இந்த 3 நாமயோகங்களுக்கு சூரியன் யோகியாகவும் சனி அவயோகியாகவும் வருவார். இப்படி மொத்தம் 27 நாமயோகங்களுக்கு எந்த கிரகம் யோகியாகவும் எந்த கிரகம் அவயோகியாகவும் வருதுங்கிறத சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த யோகி அவயோகி தெரிஞ்சாதான் அந்த யோகி எப்படி ஜாதகத்தில் வேலை செய்கிறாரு, அவயோகி எப்படி ஜாதகத்தில் வேலை செய்கிறாருங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். அதனால் ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.